விஜயோட ஆட்சிக்கு முழு பங்கு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் நடக்குது. அவர் சொல்லி தான் இந்த கூட்டணி கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாட்டை கொடுத்துருக்காங்க. அதை பிரேக் பண்ணுற இடத்துல பாஜக நகருது, அது அதிமுக மூலியமாக செய்யப்படுது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. அவர்களுக்கு ஆதரவு, பெரும்பான்மை ஆதரவை அவர்கள் நாடி வந்து விசிகாட்ட கேட்குறாங்க, கம்யூனிஸ்ட்ட கேட்குறாங்கங்கிறப்ப என்ன நிலைப்பாட்டை எடுப்பது என்று அவர்கள் இத்தனை நாளாக கூட்டணியிலே நீடித்திருக்கிற காரணத்தினால திருமாவளவனோ, சிபிஎம்முடைய செயலாளர் வந்து சண்முகம் அவர்களோ, சிபிஐயினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களோ, அல்லது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காதர் மைதீன் போன்றவர்களோ பரிசீலனை செய்வதற்கு ஒரு வார்த்தை மரியாதைக்காக ஸ்டாலினிடம் கேட்குறாங்க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆட்சியை இழந்துட்டேன், நான் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கேன், உங்கள் தயவு அவர்களுக்கு தேவை என்றால் நீங்கள் அவர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவர் பெருந்தன்மையாகத்தான் அனுப்பி வைக்கிறாரு. ஸ்டாலின் தான் அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறது இருக்குல்ல, அது அப்படி கிடையாது. அவங்கவுங்க கட்சிக்கு அவங்கவுங்க தான் முடிவெடுப்பாங்க. ஒரு மரியாதை நிமித்தமாக நீண்ட நாள் பழகி இருக்கிறோம். நீங்கள் டைவர்ஸ் ஆகிற ஆள்கிட்ட கூட சில பேர் சொல்லிட்டு வர்றான், ஏதோ ஒரு நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கான். இப்போ பிரிந்து போகும்போது ஒரு நாகரிகமாக பிரிந்து போவோங்கிற மாதிரி தான் இந்த அரசியல் உறவை பார்க்க வேண்டியிருக்கிறதே தவிர அவர் தான் அனுப்பி வைக்கிறாருங்கிறதும் பொய். அவர் தான் தடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பேர். திடீர்னு விசிகா வந்து ஆதரவு நிலைப்பாட்டு தருவதில் தாமதம் ஏற்படுகிறதுன்னு ஒரு பரபரப்பு செய்தி வர்ற அன்றைக்கி, பிரேக்கிங் நியூஸ் வர்ற அன்றைக்கி திமுக தான் கட்டி போட்டுருச்சுங்கிறான் விசிகாவை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் போனார், ஆளை காணாங்கிறான். எல்லாத்துக்கும் திமுக மேலே பழி சொல்கிறாங்க, அல்லது திமுக தான் அனுப்பிச்சி வச்சுங்கிறான். இரண்டுமே உண்மை கிடையாது. திமுக விட தகவல் சொல்ல போனாங்க. ஏன்னா நாளைக்கு ஏதேனும் இந்த ஆட்சியில் ஏதாவது குளறுபடி ஏற்பட்டால், மதச்சார்பின்மைக்கு குந்தகம் ஏற்பட்டால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எங்கே போவாங்க? கம்யூனிஸ்ட்டுகள் எங்கேயோ போவாங்க? தமிழ்நாட்டு அரசியலில் விசிகா எங்கேயோ போவாங்க? அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து ஒரு மாற்றுப்பாதை இல்லாமல் போய்விடக்கூடாது, ஒற்றை வழிப்பாதை அரசியல் போய்விடக்கூடாது என்கிற அடிப்படையில் மரியாதை நிமித்தமாக தான் சொல்லிட்டு வர்றாங்க. பாஜக இப்போதைக்கு தலையிடலை. என்னுடைய கருத்து என்னென்னா, பாஜக எதிர்காலத்திலே தலையிடக்கூடும் என்று வேண்டால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த நிமிடம் வந்து பாஜக தலையிடலை.